வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெங்கு காய்ச்சலால் 2 வயது குழந்தை பலி. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சரியில்லை என உறவினர் புகார். நடைபாதை ஆக்கிரமிப்புகள் அகற்றம். வியாபாரிகள் எதிர்ப்பால் வாக்குவாதம், தடியடி. காவிரியில் இருந்து காரைக்காலுக்கு தண்ணீர் பெறும் விவகாரம். திமுக தமிழக அரசிற்கும் அதிமுக புதுவை அரசிற்கும் கண்டனம். கவிஞர் பூங்குழலி பெருமாளின் நூல் வெளியீட்டு விழா. ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனர் வி.பி. சிவக்கொழுந்து பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலால் 2 வயது ஆண் குழந்தை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த கொம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவசங்கர், அவரது மனைவி மீரா. இவர்களின் சிவரிஷி என்ற 2 வயது ஆண் குழந்தைக்கு காய்ச்சல் இருந்ததால் ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நேற்று அனுமதித்தனர். சிவரிஷியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் டெங்கு காய்ச்சல் இருப்பதை உறுதி செய்தனர். இதனையடுத்து சிவரிஷிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இந்நிலையில் சிவரிஷி சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சல் காரணமாக 2 வயது ஆண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2 வயசு குழந்தை நேற்று நாங்கள் நம்பி இந்த எல்லப்பள்ளி சாவடியில் அரசு பொது மருத்துவ சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நம்பி நாங்கள் சேர்த்துட்டு போகிறோம். டாக்டருடைய ட்ரீட்மெண்ட்டு எங்கள்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. காலைல பார்த்தா குழந்தைக்கு அப்படியே எங்கள் கண்ணீர் எல்லாத்தையும் இறக்கிட்டாங்க. ட்ரிப்பிளாக இறக்கிட்டு குழந்தை இறந்து போச்சு. முந்தா நேற்றுக்கு இங்கே சேர்த்த ஒரு குழந்தை ஜிக்மரில் போய் இறந்து போச்சு. கடைசி கட்டமாக அந்த குழந்தைய இங்கே அனுப்பிச்சிக்கிறாங்க. அது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு காலை தான் எங்களுக்கு தெரியும். இது போல ஒரு சூழ்நிலை. இப்போ மனுஷன்னா பேசுவான், பேசக்கூடிய சக்தி இது, அவங்களை என்ன சொல்லுவான். ஆனால் குழந்தை என்ன சார் சொல்லுவான்? குழந்தையின் இறப்பு குறித்து உறவினர் கூறுகையில், குழந்தைக்கு டெங்கு காய்ச்சல் இருந்தும் தங்களிடம் தெரிவிக்காமல் மருத்துவர்கள் மறைத்து விட்டதாகவும், டெங்கு நோய்க்கு சிகிச்சை அளிக்கும் வசதி அரசு மருத்துவமனையில் இல்லை என்றும் குற்றம் சாட்டினர். இங்கே குழந்தைகளுக்கு இறந்தது இது டெங்கு காய்ச்சல்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உறுதிப்பட குழந்தை எந்த நோயால் இறந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, மருத்துவ அதிகாரிகள் மக்களுக்கு தெளிவுபட இதை தெளிவுபடுத்த வேண்டும். நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்து கடைகளை அடைத்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். நேரு வீதி மற்றும் காந்தி வீதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள நடைபாதை கடைகளை அகற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி தாசில்தார் ரமேஷ் தலைமையிலான வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் காவல்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முற்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் கடைகளை அடைத்து திடீர் என நேரு வீதியில் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதால் லேசான தடியடி நடத்தி போலீசார் கூட்டத்தை கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிபிஎம் தேசிய குழு உறுப்பினர் முருகன், ஆக்கிரமிப்புகளை அகற்ற தங்களுக்கு எவ்வித தகவலும் இல்லாமல் முன் அறிவிப்பு இன்றி அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பிரச்சனைகளை தடுக்க வியாபாரிகளை அழைத்து பேச வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, கொசக்கடை தெரு முக்கியமான தெருக்கள். இந்த தெருக்களில் வியாபாரிகள் தங்களுடைய விளம்பரத்திற்காக சில ஆடைகளை வெளியே போடுவதை யாரோ சிலவர் இடைஞ்சலாக இருக்கு என்று சொன்னவுடன் அதெல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்து கலெக்டருடைய ஆணைப்படி புதுச்சேரி வருவாய்த்துறை அதிகாரிகளும், பிடபிள்யூடி அதிகாரிகளும், காவல்துறை துணையோடு இதை காலி செய்ய வந்தபோது அனைத்து வியாபாரிகளும், நடைபாதை வியாபாரிகளும் சேர்ந்து அதை தடுத்திருக்கிறார்கள். 7 அடிக்கு கீழ் எதுவும் தொங்கவிட வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை அலவன்ஸ் பண்ண சொல்லுகிறோம். இப்ப ஒரு பிரச்சாரமாக சென்று சொல்லுங்கள், சொல்லிட்டு போங்க, ஒரு 3 நாள் சொல்லுங்க, அதுக்கு பிறகு வர்த்தகர்களை கூப்பிடுங்க, அவங்களோட பேசுங்க,
இருதரப்பும் பேசி நல்ல ஒரு முடிவு காணுவதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் என்று அரசு கட்சி சார்பில் சொல்லியிருக்கிறோம். இதனை பின்னர் வியாபாரிகளிடம் தாசில்தார் ரமேஷ் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து வியாபாரிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். காவிரி நீரை காரைக்காலுக்கு தராமல் தமிழக அரசு வஞ்சித்து வருவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் உள்ள தமது அலுவலகத்தில் காரைக்கால் எம்எல்ஏ நாஜிம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தமிழகத்திற்கு 9,000 கன அடி காவிரி நீர் திறந்து விடப்பட்டது என்றும் இதில் காவிரியில் கடைமடை பகுதியான காரைக்காலுக்கு நாள் ஒன்றிற்கு 150 கன அடி தண்ணீரை தமிழக அரசு வழங்கி இருக்க வேண்டும், ஆனால் 30 கன அடி மட்டுமே வழங்கியுள்ளதாக கூறினார். காரைக்காலுக்கு காவிரி நீர் வராததற்கு முதல்வர் ரங்கசாமியும் மாவட்ட ஆட்சியருமே காரணம் என குற்றம் சாட்டிய நாஜிம், முதல்வர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு தமிழக அரசிடம் கலந்து பேசி தண்ணீர் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாஜிம் வலியுறுத்தினார். மணல், தண்ணீர், பள்ளிகளுக்கான சமச்சீர் கல்வி புத்தகங்கள் ஆகியவற்றை புதுச்சேரிக்கு வழங்காமல் தமிழக அரசு வஞ்சித்து விட்டதாகவும் நாஜிம் குற்றம் சாட்டினார். தமிழகத்தை பொறுத்தவரையிலே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு புதுச்சேரி மாநிலத்தை மிகவும் அவர்கள் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள், புறந்தள்ளி கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக நம்முடைய காரைக்காலுக்கு வர வேண்டிய இந்த காவிரி தண்ணீர் வரவில்லை, அது ஒரு காரணம். நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கவில்லை. காரைக்கால் மற்றும் புதுச்சேரிக்கு மண் ஆதாரம் இல்லாத காரணத்தால் அந்த லாரி மண் ஏற்றி கொண்டு வர லாரியெல்லாம் தடுக்கின்றார்கள். மண்ணையும் நிறுத்திவிட்டார்கள், தண்ணீரையும் நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது தமிழகத்துடைய பாடநூல் வாரியத்தின் மூலமாகத்தான் நாம் புத்தகங்களை மாணவர்களுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கெல்லாம் ஏறத்தாழ விடுமுறையிலே அனைத்து பள்ளிகளுக்கும் புத்தகம் கொடுத்து வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையிலே பள்ளிகள் ஆரம்பித்து விட்டன, இதுவரை புத்தகம் கொடுக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தை தமிழக அரசு புறக்கணிக்கிறது என்பது, புறந்தள்ளுவது என்பது ஏற்புடையது அல்ல. அரசியல் ரீதியான காரணங்கள் இருந்தால் அது நேரடியாக ரங்கசாமி அவரிடத்தில் மோதி பார்க்கட்டும். அதை விட்டுவிட்டு எங்களுடைய பொதுமக்களிடத்தில் மோதுவது என்பது ஏற்புடையதல்ல. இதை கண்டிக்கின்ற வகையில் அதிமுக சேர்ந்த நண்பர்கள் தன்னுடைய தலைமைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். இதனையடுத்து சட்டமன்ற அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகத்திற்குட்பட்ட டெல்டா பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய வல்லுநர் குழுவினரை காரைக்காலுக்கு அழைக்காதது அம்மாவட்ட விவசாயிகள் மீது முதல்வர் ரங்கசாமிக்கு அக்கறை இல்லை என்பதையே காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி நதிநீரை பெறுவதில் தமிழகத்தோடு இணைந்து செயல்பட வேண்டிய ரங்கசாமி தன்னுடைய அலட்சிய போக்கினால் இன்றைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயம் எந்த அளவுக்கு பயிரிடப்படுகின்றது, காவிரி நதிநீரை நம்பி எத்தனை ஹெக்டேர் விளைநிலம் அங்கே பயிரிடப்படுகின்றது என்கின்ற ஒரு அளவை கூட மத்திய ஆய்வுக்குழுவினர் இன்றைய தினம் கண்காணிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய அலட்சிய போக்கினால் தள்ளப்பட்டிருக்கின்றனர். இது காரைக்கால் மாவட்ட விவசாயிகளுக்கு ரங்கசாமி செய்துள்ள மிகப்பெரிய துரோகமான செயல். கவிஞர் பூங்குழலியின் நூல்கள் வெளியீட்டு விழாவில் ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனர் தொழிலதிபர் VP சிவக்கொழுந்து பங்கேற்றார். கவிஞர் பூங்குழலி பெருமாள் எழுதிய வினாவிடை 1000 மற்றும் தனி பாடல்களில் தமிழ் இலக்கிய கதைகள் ஆகிய நூல்களின் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கலை பண்பாட்டுத்துறை கண்காணிப்பாளர் கனிமுரளி வரவேற்புரை வழங்க தமிழ்ச்சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். இதில் கல்வித்துறை இயக்குநர் வல்லவன் தனி பாடல்களில் தமிழ் இலக்கிய கதைகள் ஓர் ஆய்வு என்ற நூலை வெளியிட சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனரும் காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளருமான VP சிவக்கொழுந்து பெற்றுக் கொண்டார். முன்னதாக வினாவிடை 1000 என்ற நூலும் வெளியிடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட VP சிவக்கொழுந்துவிற்கு தமிழ்ச்சங்கம் சார்பிலும் கவிஞர் சார்பிலும் கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற நூலாய்வில் முனைவர்கள் திருமாவளவன், சீனு வேணுகோபால், பஞ்சாங்கம், கலைச்செல்வன், இளங்கோ உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள். இவ்விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்களும் ஆர்வலர்களும் பங்கேற்றனர். தாழ்த்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்யாவிட்டால் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைத்து உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக இந்திய குடியரசுக் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆதி திராவிடர் மேம்பாட்டு நல உயர்மட்ட குழு உறுப்பினர் ஞானமூர்த்தி, புதுவை மாநில தேர்தல் ஆணையம் சுயேட்சை முறையில் உள்ளாட்சி தேர்தல் இடஒதுக்கீட்டை அறிவித்து ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்டோர் தனி இடஒதுக்கீட்டு பிரதிநிதித்துவத்தை தாழ்த்தப்பட்டோர் ஒதுக்கீட்டில் மட்டும் சுயேட்சை முறையில் பின்பற்றி தேர்தல் நடத்த முடிவு செய்துள்ளது.
இது தாழ்த்தப்பட்டோர் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் பாகூர் மற்றும் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் தனி ஒதுக்கீடு பிரதிநிதித்துவத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரானது என்றும், புதுவை தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இந்த அறிவிப்பை ரத்து செய்து மறு ஆய்வு நடத்தி மறு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் ஞானமூர்த்தி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பிரச்சனையில் அரசு அலட்சியம் செய்யும் பட்சத்தில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகள் தலித் அமைப்புகளை ஒன்றிணைந்து உள்ளாட்சி தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் ஞானமூர்த்தி எச்சரித்துள்ளார். தீயணைப்பு துறையில் தீயணைப்பாளர் மற்றும் ஓட்டுநர் பதவிகளுக்கான போட்டித் தேர்வு வரும் 28ஆம் தேதி நடக்கிறது. இதுகுறித்து புதுவை அரசு செயலர் விவேக் பாண்டே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை அரசின் தீயணைப்பு துறையில் தீயணைப்பாளர் மற்றும் தீயணைப்பு வாகன ஓட்டுநர் பணியிடங்களை நிரப்ப போட்டி எழுத்துத் தேர்வு நடத்தப்பட உள்ளதாகவும், தீயணைப்பாளர் பதவிக்கு புதுச்சேரியில் 1404 பேரும், காரைக்காலில் 248 பேரும், மாஹியில் 52 பேரும் என 1704 பேர் தற்காலிக தேர்விற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தீயணைப்பு வாகன ஓட்டுநர் பதவிக்கு புதுச்சேரியில் 109 பேரும், காரைக்காலில் 23 பேரும், மாஹியில் 2 பேரும், ஏனாமில் 4 பேரும் தற்காலிக தேர்விற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தீயணைப்பாளர் பதவிக்கான போட்டித் தேர்வு வரும் 28ஆம் தேதியும், பிற்பகலில் தீயணைப்பு வாகன ஓட்டுநர் பதவிக்கான எழுத்துத் தேர்வும் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். தேர்வை சிறப்பாக நடத்த விரிவான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும் அரசு செயலர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டக்குப்பத்தில் வாக்காளர் பெயர் சேர்க்கை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. கோட்டக்குப்பத்தில் வாக்காளர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. தாசில்தார் குமாரபாலன் இப்பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்த்தல், நீக்கல் மற்றும் திருத்தம் செய்தல் தொடர்பான மனுக்களை கொடுத்து பயன்பெற வேண்டும் என்று அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் முழக்கங்களை எழுப்பினார்கள். பள்ளியிலிருந்து புறப்பட்ட இப்பேரணியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பாலசுப்ரமணியன், கோட்டக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் அமீர், கிராம நிர்வாக அலுவலர் சந்திரன் உட்பட பலரும் பங்கேற்றார்கள். கடற்கரை சாலையில் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ள இடத்தை திரும்பப் பெற ராஜீவ்காந்தி மனித உரிமை அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ராஜீவ்காந்தி மனித உரிமைகள் விழிப்புணர்வு அமைப்பு தலைவர் ரகுபதி அளித்த பேட்டியில், புதுச்சேரி கடற்கரை சாலையில் சுமார் 85,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட அரவிந்தர் ஆசிரமத்தினர் பயன்படுத்தும் விளையாட்டு திடல் அரசுக்கு சொந்தமானது என்றும், இந்த இடத்திற்கு பதில் ரெட்டியார்பாளையம் சாரதாம்பாள் நகரில் சமூக நலத்துறை அலுவலகம் பகுதியில் உள்ள இடத்தை மாற்று இடமாக அளிப்பதாகவும், அதற்கு பதில் கடற்கரை சாலை விளையாட்டு திடலை பட்டா மாற்றம் செய்து தர வேண்டும் என்றும் ஆசிரம நிர்வாகம் மத்திய உள்துறை அமைச்சகம் தலைமை செயலாளருக்கு கடிதம் எழுதியது. அதன் அடிப்படையில் அரசுக்கு சொந்தமான விளையாட்டு திடல் அரவிந்தர் ஆசிரமம் பெயரில் பட்டா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். எனவே ஆசிரமத்திற்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்ட விளையாட்டு திடலை திரும்ப பெற அரசு நடவடிக்கை எடுத்து சுற்றுலா மேம்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் ரகுபதி வலியுறுத்தியுள்ளார். விளம்பரத்திற்கு பிறகு வரும் செய்திகள். வில்லியனூர் அருகே வீட்டில் வைத்திருந்த 3.5 லட்சம் மதிப்பிலான வெடிபொருட்கள் பறிமுதல். குடோனுக்கு சீல் வைத்து வருவாய்த்துறையினர் அதிரடி. வேதபுரீஸ்வரர் கோவிலில் கொலு பொம்மை கண்காட்சி. நவராத்திரி வருகையை ஒட்டி ஏராளமான மக்கள் பொம்மைகளை வாங்குவதில் ஆர்வம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3.5 லட்சம் மதிப்பிலான வெடிபொருட்களை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். புதுச்சேரியில் தொடரும் குண்டுவெடிப்புகளை கட்டுப்படுத்த மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி நகரின் பல்வேறு பகுதிகளில் இயங்கி வரும் வெடிபொருள் தயாரிப்பு நிறுவனங்களில் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் ரகசிய சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் வில்லியனூர் அருகே உள்ள அரசூர் எனும் பகுதியில் திடீர் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது ஆழ்வார் என்பவரது வீட்டில் சோதனை நடத்திய வருவாய்த்துறையினர் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசு மற்றும் வெடிகுண்டு தயாரிப்பிற்கான சக்தி வாய்ந்த வெடிபொருள், திரி, பட்டாசு உட்பட 3.5 லட்சம் மதிப்பிலான வெடிபொருட்களை வருவாய்த்துறையினர் மற்றும் வில்லியனூர் போலீசார் மூட்டை மூட்டைகளாக பறிமுதல் செய்தனர். மேலும் அனுமதியின்றி சட்டவிரோதமாக வெடிபொருளை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த ஆழ்வாரையும் கைது செய்தார்கள். குடியிருப்பில் நள்ளிரவில் நடந்த திடீர் சோதனையால் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது.
இம்மாதிரியான சோதனை தொடரும் என்றும் வெடிபொருளை பதுக்கி வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் வட்டாட்சியர் யஸ்வந்தையா தெரிவித்தார். இதனிடையே ஆழ்வாரின் பட்டாசு தொழிற்சாலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. புதுவை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவுப்படி புதுவையில் இயங்கிக் கொண்டிருக்கிற வெடிபொருள் தயாரிப்பு நிலையங்களில் வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி அவங்களுடைய ஸ்டாக் பொசிஷன், அதே போல் வந்து அந்த தயாரிப்பு ஐட்டங்கள்லாம் வந்து ஒழுங்காக வச்சுருக்காங்களா, பாதுகாப்பு குறித்த ஐட்டம்லாம் சரியாக இருக்குதான்னு பார்க்குறதுக்காக ஒரு இடத்துலையும் வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணி செக் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து திரு ஆழ்வார்னு ஒரு லைசன்ஸ் ஹோல்டர், அவருடைய வீட்டில் வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணப்போ அவர் வந்து சுமார் 3 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான ஒர்த் உள்ள பட்டாசுகளை வந்து பதுக்கி வச்சுருக்காரு. அவருக்கு வந்து திருக்காஞ்சி வருவாய் கிராமத்தில் ஆண்டியார்பாளையன்ற இடத்துல தான் வந்து லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் அந்த பட்டாசெல்லாம் கொண்டு வந்து குடியிருப்பு பகுதியில் இருக்கிற அவர் வீட்டில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாரு. அது மிகவும் ஆபத்தானது. அதனால் வந்து அவருடைய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் உடனே சீஸ் பண்ணி காவல்துறையில் ஒப்படைச்சிருக்கிறோம். அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறோம். மேலும் இது போன்ற சோதனைகள் வந்து தொடரும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வருவாய்த்துறை ஊழியர்களும் காவல்துறையும் இணைந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சர்ப்ரைஸ் செக்கிங் பண்ணுவாங்க. அதுபோல் யாராவது வெடிபொருட்களை வந்து பதுக்கி வச்சுருந்தாலோ இல்லை வந்து லைசன்ஸ் இல்லாமல் வெடிபொருட்கள் வச்சுருந்தாலோ கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெறும் கொலு பொம்மை கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு விரும்பிய பொம்மைகளை வாங்கிச் சென்றனர். புதுச்சேரியில் ஆண்டுதோறும் கொலு பொம்மை கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டிற்கான கொலு பொம்மை கண்காட்சி வேதபுரீஸ்வரர் கோவிலில் கடந்த 26ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 55 பொம்மை வியாபாரிகள் கடை அமைத்து கொலு பொம்மைகளை விற்பனை செய்து வருகிறார்கள். பஞ்சமுக விநாயகர், ஊஞ்சல் உற்சவத்தில் முருகர், அஷ்டலக்ஷ்மி, லக்ஷ்மி சரஸ்வதி, கல்யாண செட், அன்னபூரணி, துர்கா, கல்கத்தா லக்ஷ்மி, காளி, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள், தச்சர், கருமான், விவசாயிகள் உழவு தொழில் செய்வது, காய்கறி போன்ற ஆயிரக்கணக்கான பொம்மை வகைகள் இடம்பெற்றுள்ளன. இவையன்றி டெரகோட்டாவினால் செய்யப்பட்ட குதிரைகள், யானைகள், அகல் விளக்குகள், தாகம் தீர்க்கும் காகம் போன்ற அற்புதமான பொம்மைகளுக்கும் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இங்கு விற்பனையாகும் பொம்மை வகைகளுக்கு 25% தள்ளுபடியும் வழங்கப்படுகிறது. வரும் 16ஆம் தேதி நவராத்திரி நிகழ்ச்சி துவங்குவதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் கொலு பொம்மைகளை வாங்கி செல்கிறார்கள். வெலியனூர், அரும்பார்த்தபுரம், அபிஷேகப்பாக்கம், முத்தியால்பேட்டை, காலாப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் குயவர்கள் பொம்மைகளை தயாரிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொது நூலகர்கள் சங்கத்தினர் வாயிற் கூட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில பொது நூலகர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கலை பண்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு வாயிற் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு சங்கத் தலைவர் அன்பழகன் தலைமை தாங்க அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் சேஷாச்சலம், துணைத் தலைவர்கள் லட்சுமி பிரசாத், செயலாளர் முருகன் உட்பட பலரும் கலந்து கொண்டார்கள். காலியாக உள்ள நூலக தகவல் உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். உதவி நூலக தகவல் அதிகாரி பதவிக்கு தகுதி வாய்ந்த நூலகர் தகவல் உதவியாளரை கொண்டு நிரப்ப வேண்டும். ரோமன் ரோலன் நூலகத்திற்கு நூலக தகவல் அதிகாரி பணியிடத்தை உருவாக்கி பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த வாயிற் கூட்டம் நடத்தப்பட்டது. அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற ஊரக வளர்ச்சி வார விழாவில் சபாநாயகர்கள் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் 43வது ஊரக வளர்ச்சி வார நிறைவு விழா அரியாங்குப்பம் காமராஜ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி வரவேற்புரையாற்றினார். இவ்விழாவில் சபாநாயகர் சபாபதி, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு, கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். ஹரியானா மாநில தொடர் கருப்பழிப்பு குறித்து கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசிற்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி செய்யும் ஹரியானா மாநிலத்தில் இந்த ஒரு மாதத்தில் நடந்த 12 கற்பழிப்பு சம்பவங்கள்
நாடு முழுவதும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கற்பழிக்கப்பட்ட தலித் பெண் தீக்குளித்து மற்றொரு மாவட்டத்தில் கற்பழிக்கப்பட்ட பெண்களின் தந்தை தற்கொலை செய்தது என பல சம்பவங்கள் ஹரியானாவில் அரங்கேறி வருகின்றன. இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் பொருட்டும் பாதிப்பிற்குள்ளான குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிக்கும் பொருட்டும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அம்மாநிலத்திற்கு சென்றுள்ளார். இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் கற்பழிப்பு சம்பவங்கள் அதிகரித்துள்ளமைக்கு பெண்களின் எண்ணிக்கை குறைவும் ஆண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பும் என கூறப்படுகிறது. இதனால் 16 வயது நிரம்பிய பெண்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்கும்படியான யோசனையை கிராமத்து பஞ்சாயத்தார்கள் தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து சோனியா கூறும்போது பாலியல் திருமணம் ஏற்புடையது அல்ல என தெரிவித்திருக்கிறார். உலகின் மிக வயதான ஜார்ஜியா நாட்டை சேர்ந்த பெண் ஆன்டிசா கிவிசாவா காலமானார். இவருக்கு வயது 132 ஆகும். கடந்த 1880ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி சோவியத் யூனியனில் இருந்த ஜார்ஜியாவில் பிறந்தார். ஜார்ஜியாவில் சாசினோ என்ற மலை கிராமத்தில் பிறந்த ஆன்டிசா உலகிலேயே மிக வயதான மூதாட்டி என்ற பெருமையை பெற்றவர். இதன் மூலம் கின்ன சாதனை புத்தகத்தில் இவரது பெயர் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் சமீபத்தில் மரணமடைந்தார் ஆன்டிசா. தனது 42 வயது பேரனுடன் வசித்து வந்த இவர் 85 வயது வரை தேயிலை இலை பறிக்கும் வேலை செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தனது வாழ்நாளில் இவர் 2 உலக போர்களையும் ரஷ்ய புரட்சியையும் சந்தித்துள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரின் இலங்கை அணியின் தோல்வியை தாங்காத 2 ரசிகர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். 4வது T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதி சுற்றில் மேற்கிந்திய தீவுகள் அணி இலங்கையை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதையடுத்து இலங்கை ரசிகர்கள் அனைவரும் சோகத்தில் மூழ்கியுள்ளார்கள். இதில் உணர்ச்சி வசப்பட்ட இருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். இதனிடையே இலங்கை அணி தோல்விக்கு அதிபர் ராஜபக்சேவே காரணம் என கருதப்படுகிறது. இறுதி சுற்றுக்கு முன்பு இலங்கை அதிபர் ராஜபக்சே செய்தியாளரிடம் கூறும்போது இலங்கை பங்கேற்ற 2 உலகக்கோப்பை இறுதிச் சுற்றை நேரில் கண்டதாகவும் 2லும் இலங்கை தோல்வியுற்றது. இதனால் இம்முறை மைதானத்திற்கு செல்வதா வேண்டாமா என்று குழப்பத்தில் உள்ளதாகவும் கூறியிருந்தார். பின்னர் இறுதிச் சுற்றை காண நேரில் வந்தார் ராஜபக்சே. இவர் வந்த ராசியோ என்னவோ இலங்கை அணி மீண்டும் தோற்றது என்று ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் விமர்சனம் செய்துள்ளார்கள். ராஜபக்சேவின் துரதிர்ஷ்டம்தான் இலங்கை அணி தோற்க காரணம் என்று பலரும் குறிப்பிட்டுள்ளனர். மணிவண்ணன் இயக்கத்தில் மீண்டும் வெளிவரவுள்ளது நாகராஜ சோழன் MA MLA எனும் பெயரில் அமைதிப்படை 2ஆம் பாகம். கோலிவுட்டில் மணிவண்ணன் இயக்கத்தில் 1994இல் வெளிவந்து அரசியல் ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திய படம் அமைதிப்படை. நடிகர் சத்யராஜின் நடிப்பு பயணத்தில் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது. இயக்குனர் மணிவண்ணனை பார்க்கும் ரசிகர்களும் சரி, அபிமானிகளும் சரி, சார் அமைதிப்படை மாதிரி ஒரு படம் கொடுங்க என்று கேட்டதன் விளைவாக உருவானது இந்த அமைதிப்படை 2ஆம் பாகம். இந்த படத்திற்கு அமைதிப்படை பார்ட் 2, அதாவது நாகராஜ சோழன் MA MLA என்று தலைப்பிட்டுள்ளார்கள். இதில் சத்யராஜ், மணிவண்ணன், சீமான், ரகு மணிவண்ணன், கேரளா புதுவரவு மிருதுளா, கோமல் சர்மா, வர்ஷா ஆகியோர் நடிக்கிறார்கள். பழைய அமைதிப்படையை போன்றே அதே 100% ஜொல்லோடும் லொல்லோடும் இன்றைய இளைஞர்களை கவரும் வண்ணம் திரைக்கதை அமைக்கப்பட்டுள்ளது. ஒலிப்பதிவை மணிவண்ணனுடன் பல படங்களில் இணைந்து பணியாற்றிய T. சங்கர் கவனிக்க, ஜேம்ஸ் வசந்தன் இசையமைக்க, ஒரே ஷெட்யூலில் கோவை சுற்றியுள்ள பகுதிகளில் படமாக்க உள்ளார்கள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
டெங்கு காய்ச்சலால் 2 வயது குழந்தை பலி. அரசு மருத்துவமனையில் சிகிச்சை சரியில்லை என உறவினர் புகார். நடைபாதை ஆக்கிரமிப்புகள் அகற்றம். வியாபாரிகள் எதிர்ப்பால் வாக்குவாதம், தடியடி. காவிரியில் இருந்து காரைக்காலுக்கு தண்ணீர் பெறும் விவகாரம். திமுக தமிழக அரசிற்கும் அதிமுக புதுவை அரசிற்கும் கண்டனம். கவிஞர் பூங்குழலி பெருமாளின் நூல் வெளியீட்டு விழா. ஸ்ரீ சப்தகிரி குழும நிறுவனர் வி.பி. சிவக்கொழுந்து பங்கேற்பு. வில்லியனூர் அருகே வீட்டில் வைத்திருந்த 3.5 லட்சம் மதிப்பிலான வெடிபொருட்கள் பறிமுதல். குடோனுக்கு சீல் வைத்து வருவாய்த்துறையினர் அதிரடி. வேதபுரீஸ்வரர் கோவிலில் கொலு பொம்மை கண்காட்சி. நவராத்திரி வருகையை ஒட்டி ஏராளமான மக்கள் பொம்மைகளை வாங்குவதில் ஆர்வம். இன்றைய செய்திகள் நிறைவடைவதற்கு முன்பு தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். இது தங்கமான உறவு. ஜோசா லுகாஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 2932 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 63 ரூபாய் 50 காசுகள். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகின்றன. வணக்கம்.